87 சாலை மறியல் போராட்டம் அப்படி அப்ப ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி விட்ட வண்டி அப்படி அந்த ரேஸ்லயே ஓரளவுக்கு 2009 வரைக்கும் ஓடி வந்துருச்சு, 2004 வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பதவியை அனுபவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசியல் பண்ண எந்த காரணமும் இல்லாததன் காரணமா தான் 2012 என்ன பண்றாரு ராமதாஸ், தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு வரலாற்று பிழைய ஆரம்பிக்கிறார். பார்ப்பனர் அல்லாத இயக்கம் கண்ட தமிழ் மண்ணுல, ஆதிக்கத்தை எதிர்த்த தமிழ் மண்ணுல ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரங்கட்டி எஸ்சி எஸ்டி பட்டியலில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சமூகங்களை தவிர்த்த ஒரு கூட்டமைப்பை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு ராமதாஸ் மிக மோசமான அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அப்பதான் நாடக காதல்ங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு. காதலும் நாடக காதலு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான அரசியல்னு தீவிரமா முன்னெடுத்து அதன் மூலமா தன் கட்சிக்கு தன் ஜாதிக்காரங்களோட ஆதரவை அதிகப்படுத்திக்கிறாரு ராமதாஸ். இங்கதான் மிக முக்கியமான புள்ளி. நாம ஏன் ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கைய கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கிய புள்ளி. நாம சொன்ன ராமதாஸ் பிறப்பிலிருந்து 2012 வரைக்குமான வாழ்க்கை, ராமதாஸோட அரசியல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, அதுல நம்ம அரசியல் ரீதியா எந்த குற்றச்சாட்டுகளை வேணா வைக்கலாம். 2012க்கு முன்ன வரைக்கும் ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேள்வி எழுப்புற எந்த தேவையும் நமக்கு எழல. ஆனா ஒட்டுமொத்தமா ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேள்வி எழுப்ப வேண்டியதுக்கான தர்க்க ரீதியான காரணமும் ஒரு அறம் சார்ந்த காரணமும் எங்க நமக்கு கிடைக்குது அப்படின்னா 2012 இயற்கையான உணர்வான காதலையும் நாடக காதலுங்கிற வார்த்தையை கொண்டு கொச்சைப்படுத்தினது மட்டும் இல்லாம அதன் அடிப்படையில சமூகங்கள்ல மோதல் ஏற்படுத்துறதும், சாதி வெறியை உண்டாக்குறதும், சாதி கலவரங்களை உண்டாக்குறதும், சாதி வெறி கொலைகளுக்கு காரணமா அமையறதும், ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான அடிப்படையான காரணியா இந்த ஜாதியும் காதலுங்கிற ஒரு விடயமும் இருக்கிறதுனால, நான் சத்திரியன்னு ஓன்னு உட்காந்து முக்குவேன்னு ராமதாஸ் பேசினதுனால ராமதாஸோட சாதிய கேள்வி எழுப்புறோம். தலித் அல்லாத கூட்டமைப்பு நாடக காதலுங்கிறதுனால ராமதாஸோட அத்தனை பிறப்பிலிருந்து இன்று வரைக்குமான ராமதாஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கேள்வி எழுப்புறோம்.